அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ரொம்ப விசேஷமானவர்கள். இந்த உலகத்திலேயே ரொம்ப விசேஷமான பிள்ளைகள் நாம தான். அல்லையிலே சொல்லுங்க. ஆமாம், சரிங்க. நீங்கள் கவனிங்க. ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆமாம், நாம் எல்லாம் விசேஷமானவர்கள். எதனால் என்று சொன்னால், நாம் எல்லாம் விசுவாசத்துக்குரியவர்கள். தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடப்பவர்கள். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். உலகம் பார்த்தால் நம்பும். தேவனுடைய பிள்ளைகள் கண்ணுக்கே தெரியாத ஒன்றை காணாதிருந்தும் நம்பிக்கையோடு அதை பின்பற்றுவார்கள். அவர்கள் தான் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள். அல்லையிலே சொல்லுங்க. ஆமாம், அதனால் நாம் எல்லாம் விசுவாசிகள். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியாக இருக்கிறது, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1:26-27 ஆண்டவர் ஆதாமையும் மேவாளையும் சிருஷ்டித்த பொழுது அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் இந்த பூமியை பாருங்க, இந்த பூமியை நீங்கள் பாருங்க, இந்த பூமியெல்லாம் உங்களுக்கு தான். நீங்கள் இதில் பலுகி பெருகி பூமியை நிரப்பி இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லையிலே சொல்லுவோம். அதை மாற்றவே முடியாது, மறுக்கவே முடியாது. ஆகவே தேவன் சிருஷ்டிகர்த்தர். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த, வானத்துக்கு பூமிக்கும் அதிபதி, எஜமான். அவர் என்ன செய்தார்? இந்த பூமியை பாதுகாக்க, ஆண்டு நடத்த ஆதாம் ஏவாள் ஆணையும் பெண்ணையும் படைத்து இன்றைக்கு நம்ம கையில் தான் ஆண்டவர் இதை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமே. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி இதை ஆண்டு கொள்ளுங்கள். இந்த சங்கீதம் 113:9 ஒரு வசனம் சொல்லுது, அவர் மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே மகிழ்ந்திருக்க பண்ணுகிற தேவன். பலுகி பெருகலைன்னா இந்த பூமியை என்ன செய்ய முடியாது? நிரப்பப்பட முடியாது. ஏன்னா பூமி ரொம்ப பெருசு. ஆனால் ஒவ்வொரு மனுஷன் ரொம்ப 6 அடி 5 அடி 5.5 அடி அவ்வளோதான் இருக்கிறான். சோத்திரம். பெருகணும். இன்றைக்கி ஓரளவுக்கு பூமி பெருகி தான் இருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, கோடி ஜனங்க தமிழ்நாட்டில் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, சரிங்க. அப்போது ஒரு சம்பவம் பைபிளிலிருந்து நான் எடுக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம். அதில் என்னன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், குழந்தை இல்லாத இந்த பூமியிலே ஒரு சந்ததியை பெருக்க முடியாதபடி மலடி எண்ணப்பட்ட ரூபத்தில் இருக்கிற ஒரு பெண், அவள் தான் அன்னாள். அது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை அவள் அனுபவித்து கொண்டிருந்தாள். என்ன கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, அன்னாள் எல்கானா என்று சொல்லுகிற ஒரு புருஷனுக்கு மனைவி. அவளுக்கு குழந்தை இல்லை. அதனால் 2வது ஒரு பெண்ணை எல்கானா திருமணம் செய்கிறார். அந்த அம்மாளுக்கு நிறையா குழந்தைய பிறந்துருச்சு. ஆனால் குழந்தை இல்லாத இந்த அன்னாள் குழந்தையை பெற்றெடுத்த அந்த 2ஆம் மனைவியால் ரொம்ப நிந்திக்கப்படுகிறாள், அவமானப்படுத்தப்படுகிறாள். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எல்கானா என்ன செய்வார்? அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சோத்திரம். எனக்கு இருக்கிற 10 குமாரர்களை காட்டிலும் எனக்கு நீ தான் ரொம்ப விசேஷம், அன்னாலே அழாதேன்னு சொல்லி அவளை ரொம்ப செல்லமாக எல்லா அன்பையும் புருஷன் செலுத்துகிறான். ஆனாலும் கூட அந்த அன்னாளுக்கு, மலடி எண்ணப்பட்ட அன்னாளுக்கு மனதிலே சமாதானமே வரமாட்டேங்குது, நிம்மதியே இல்லை. அவள் சக்களத்தி அவளை மிகவும் துக்கப்படுத்துகிறாள். ஆகவே வருஷந்தோறும் இப்படி தான் நடக்குது. தேவாலயத்துக்கு போகிறது எதுக்கு? தேவனை சந்தோஷமாக கும்பிட்டு வர்றதுக்கு. தேவாலயத்துக்கு வருஷந்தோறும் அவங்க அங்கே போய் தேவனை ஆராய்த்து பலி செலுத்தி கொண்டாடிட்டு வரலான்னு போனால் வருஷம் இதே மாதிரியே நடந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அப்போ ஒரு நாள் இந்த அன்னாள் ஒரு முடிவு எடுத்தால், மலடியை
பிள்ளத்தாட்சியாக்கி வீட்டிலே மகிழ்ந்திருக்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா, ஆமீன். சங்கீதம் 113:9 படி, நான் போய் கர்த்தரிடத்திலே கேட்பேன், கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், கர்த்தர் என் கர்ப்பத்தை திறக்கும்படி நான் அவரிடத்திலே போவேன் என்று சொல்லி அன்னாள் ஆண்டவரிடத்திலே போனாள். அவள் போய் அந்த 1 அதிகாரம் 10 வசனம் 11 வசனத்தையும் வாசிப்போமா? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அழிலே சொல்லுவோமா? இப்போ வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சிது? மலடி எண்ணப்பட்ட அவள் கர்த்தரிடத்திலே போனால், கர்த்தரிடத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜபம் செய்தாள். அழிலே சொல்லுவோமா? ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். ஆண்டவரே, கர்ப்பத்தை திறப்பதும் கர்ப்பத்தை அடைப்பதும் ஆண்டவரே உம்முடைய கரத்தின் வல்லமை, என் கர்ப்பத்தை திறந்தருளும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டாள். அவளுடைய ஜெபம் இருதயத்தில் இருந்து வந்து கொண்டே இருந்துச்சு. சத்தம் வரல. என்னன்னே தெரில. ஆசாரியன், ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இது என்ன, வாய் மட்டும் ஆடுது, ஆனால் என்ன செய்யலை, ஒரு வார்த்தையும் வரமாட்டேங்குது. குடிகாரி ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிறாள், வெகு நேரம் அப்படியே இருக்கிறாள். அப்போது அவன் மதுபானம் குடிச்சிட்டு வந்து ஆலயத்தில் கிடக்கிறா அப்படின்னு அவர் நினச்சிட்டார். இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்கிறையே, இப்படி வந்து உளறிட்டு கிடக்கிறையே அப்படின்னு, இதான் உனக்கு இடமா அப்படின்னு அவர் ஊழியக்காரர் திட்டுறார். அப்போ சொல்கிறா, என் ஆண்டவனே, நான் குடியாரி இல்லை, மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தில் ஏராளமான விசாரங்கள் இருக்குது, தாங்கவே முடியல, அதனால் கர்த்தர் சமூகத்தில் வந்தேன், எல்லாத்தையும் உள்ளத்தில் இருக்கிறெல்லாம் ஊற்றி விட்டேன். இல்லையிலே சொல்ல பார்ப்போம். ஊற்றி விட்டேன், பாரம் முழுவதையும் கர்த்தரிடத்தில் செலுத்தி விட்டேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே கர்த்தரிடத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போது ஊழியக்காரர் சொன்னார், மகளே, நீ என்ன செய்தான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நீ கர்த்தரிடத்தில் நீ வெகு நேரம் நீ இருதயத்தை ஊற்றி வேண்டி கொண்டபடி கர்த்தர் உனக்கு அருளி செய்வாராக என்று ஆசீர்வாதம் பண்ணி மட்டும் ஆரம்பிச்சிட்டார். அவர்கிட்ட கூட என்னன்னு சொல்லலை, அவள் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டான், அமைதியாக இருந்தாள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தை அவளுக்குள்ளே கிரியை செய்தது. போ, சமாதானத்தோடு போ, உன் தேவன் உன் இருதயத்தின் வேண்டுதலின்படியே உனக்கு அருளி செய்வாராக. அந்த வார்த்தை தான் அவள் எடுத்துக்கொண்டாள். அழிலே சொல்லாமா?
ஆமேன். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அதில் தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் தேடுவார்களே என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ஜெபம் முடிஞ்சது, கர்த்தருடைய வாயின் வார்த்தையை தேடுகிறாள். ஒரு வார்த்தை கிடைச்சது, சமாதானமாக போ, நீ வேண்டிக் கொண்டபடியே தேவன் உனக்கு அருளி செய்வார். அவ்வளோதான் முடிஞ்சது. கர்த்தர் கேட்டுட்டாரு, ஐயா வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு, இனிமேல் சந்தோஷம் எழுந்திரிச்சு போய் சாப்பிட தொடங்கினாள். துக்கமுகமாகவே இருக்கல, வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் அவள் புருஷனோடு சேர்ந்தாள். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனையும் பெற்றுவிட்டாள். அவனுக்கு பெயர் சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல் பிறந்து விட்டான். ஆண்டவர்கிட்ட பொருத்தனை செய்தபடி தன் புருஷனிடத்தில் சொல்லி கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவனை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் விடுகிறாள். அப்போது ஊழியக்காரரு அவருக்கு அடையாளமே தெரியல. அப்போ சொல்லார், யாருமா நீ, என்னம்மா வேணும் உனக்கு? ஐயா என்னை பாருங்க, இந்த மாதிரி ஒரு காளையை பலியிட்டு என் குமாரனை இங்கே உமக்கு கர்த்தருக்கு கொடுக்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 26, 27 வசனத்தை படிங்க. அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் ஆமேன். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருக்கு இருப்பான்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி அவனை கர்த்தருக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டு அவள் கர்த்தரை குனிந்து பணிந்து கொண்டு எழுந்து வீட்டுக்கு போகிறாள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதற்கு பிறகு அன்னாளுடைய நிந்தை நீங்கி விட்டது. அதற்கு பிறகு அவளுக்கு 7 குழந்தைகள் பிறந்தது. எக்கச்சக்கமான ஆசீர்வாதம், பலமான ஆசீர்வாதம். அவள் பாடுற பாருங்க, 3ஆம் வசனம் பாடுங்க. 3, 4, 5 2ஆம் அதிகாரம். இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். அருமையான தேவ பிள்ளைகளை, எப்படி பாருங்கள், ஒரு பெரிய மாபெரும் ஆசீர்வாதமாய் அவளுடைய வாழ்க்கை நிரம்பி வழியுது. அழியில சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அன்னைக்கு ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை, வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட இல்லை. ஆனால் சோத்திர இன்னைக்கு கர்த்தருக்கு என்று ஒரு குழந்தையை பெற்று அவர் சொன்னார், கேட்டுக்கோ, நீ கர்த்தருக்கு எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, அதை கர்த்தருக்கு கொண்டாந்து கொடுத்துட்றேன். அல்லேலூயா சொல்லுவோம்மா. என் நிந்த பெருசாக இருக்குது, அவமானமாக இருக்குது. சோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கூட நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்னு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அதில் ஒரு கருத்துள்ள ஜெபம் இருக்கணும். எலியா கருத்தாய் ஜெபித்தான். என்ன செய்தது? அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், அன்னாள் பாடுள்ள மனுஷி தான். ஆனால் அவள் ஜெபம் என்னவா இருந்தது? கருத்தாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவ வசனத்தின்படி இருக்கணும். நீர் உம்மை நோக்கி நான் முறையிட்டால் நீர் என் ஜெபத்தை கேட்பீர், என் விண்ணப்பத்திற்கு பதிலை தர நீர் வல்லவராய் இருக்கிறீர். கண்டிப்பாக மலடியை பிள்ளத்தாஜாக்கி வீட்டில் மகிழ்ந்திருக்கும்படி செய்ய வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர். அல்லேலூயா. அதில் மாற்றமே கிடையாது, அதை நம்பணும். அதே மாதிரி அவள் வந்து விண்ணப்பித்து விட்டு அவள் என்ன செய்கிறாள்? விசுவாசித்தாள். தேவனுடைய வாக்கை பெற்றுக்கொண்டு விசுவாசித்தாள். அவளுடைய இருதயம் அதுக்கப்புறம் துக்கமே படலைன்னா என்னாச்சு? அவ்வளவு தூரம் அவள் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கொண்டு நான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். கண்டிப்பாக அவளுக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் நம்பிட்டா. நம்பப்படுகிறவர்கள் உறுதி. கர்த்தருக்கு போட்ட கேட்ட அவர் தருவார். கர்த்தருடைய வாக்கு எனக்கு வந்தால் அந்த வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். எப்படி ஆபிரகாம் அதை விசுவாசத்தில் வல்லவனானானோ அதே போல இப்பொழுது அன்னாள் விசுவாசத்திலே வல்லவளானாள். அதான் அடையாளம். அவள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். சந்தோஷமாக போனான். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவரே உன் வேண்டுதல்களை அருளி செய்வார். அல்லையிலே சொல்லுவாமா. நாம் விசுவாசித்து தேவனிடத்தில் கேட்டால், தேவ சித்தப்படி கேட்டால்
தேவன் அதை தந்தார், தந்து விட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம் சொல்லுது. எங்கே படிக்கிறோம்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமாம், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அவர் கேட்டார்னா அதை கொடுத்துருவார். அலையில சொல்லுங்க அப்போ. ஆமாம், அவரிடத்துல நான் கேட்டால் கண்டிப்பாக அவர் எனக்கு தருவார். அவரிடத்துல இருக்குது, அவர் தருவார். அலையில சொல்லுவோமா? எல்சடாய். எல்சடாய் என்ன? சர்வ வல்லவர், போதுமானவருக்கும் அதிகமானவர், தாயை போன்ற மாண்பை உடையவர். தாயின் அன்பு, சர்வ வல்லவருடைய அன்பு, போதுமானவருக்கும் அதிகமானவர் என்ற எல்சடாயின் அன்பு நம்மை கண்டிப்பாய் திருப்தியாக்கும். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக திருப்தியாக்கும். இன்னொரு வசனம் படிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 34 37 வரைக்கும் உள்ள ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் என்னென்னா, கன்னிமரியாள் என்ன செய்கிறா? வீட்டில் இருக்கிறாள். திடீரென்று ஒரு தேவதூதன் தோன்றிட்டார். தேவதூதன் தோன்றி என்ன சொல்கிறாரு? மரியாளே, நீ பயப்படாதே, நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னிடத்தில் ஒரு குழந்தை பிறக்கும், அவருக்கு இயேசு என்று பெயரிடு, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு தருவார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இதெல்லாம் சொல்கிறார். எல்லாம் மரியாள் கேட்குறா. ஓகே, தேவதூதர் வந்து சொல்கிறார். ஆனால் ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்டான். என்ன சொல்லுங்க பார்ப்போம். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. நியாயமான கேள்வியே இல்லைங்களா? நியாயமான கேள்வி. நான் எனக்கு கல்யாணமே ஆகலை, எனக்கு புருஷனே இல்லை, ஆனால் எப்படி ஆகும் இதெல்லாம் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த தேவதூதன் சொல்கிறாரு, மரியாளே, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மை நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். அதே மாதிரி உன் இனத்தாலாகிய ஒரு சொந்தக்காரி இருக்கிறாள், எலிசபெத்து, வயசாயிருச்சு, அவள் புருஷன் ஆசாரியன் சகரியா, தெரியுமில்ல, ஒரு சொந்தக்காரி. அவள் இப்போ கர்ப்பவதியாகி அவளுக்கு இப்போ 6 மாதம் அப்படின்னு சொல்கிறார். தேவதூதன் சொல்கிறான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்பொழுது மரியாள் என்ன செய்கிறா? அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கன்வின்ஸ் ஆகிட்டான், சமாதானம் ஆகிட்டான், குழப்பம் நீங்கிடுச்சு. மனதில் குழப்பம் இல்லை. தேவனுடைய வார்த்தையோடு அவள் இருதயம் ஒத்து போயிருச்சு. அப்படியே நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையெல்லாம் கோடி கோடி கொள்ள கொள்ளையாக கிடக்குது. ஆனால் உண்மைதான். ஆனால் விசுவாசி என்கின்ற பேரை உடைய தேவ பிள்ளைகளை நமக்கோ அந்த வார்த்தையோடு ஒரு கன்வின்ஸ் ஆக முடியல. நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்க மாட்டேங்குது. இது எப்படி ஆகும்? இது எப்படி நிறைவேறும்? எனக்கு எப்படி நடக்கும்? 1000 கோடி சாட்சிகள் வந்து சொன்னால் கூட இது அங்கே நடக்கும், ஆனால் எனக்கு எப்படி நடக்கும்? எனக்கும் இந்த வார்த்தைக்கு சம்மந்தம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எல்லாமே தேவன் உனக்காகவும் எனக்காகவும் தான் தந்திருக்கிறார். அலையிலே சொல்லுவோமா? உனக்காகவும் எனக்காகவும் தான் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படி தேவனுடைய ஆவி தந்தரப்பட்டிருக்கிறார். அலையிலே சொல்லுவோம் பார்ப்போம். அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, அது உனக்காகவும் எனக்காகவும் தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சோத்திரம், இன்றைக்கும் ஒரு நியாயமான கேள்வி கேட்கலாம், எனக்கு எப்படி ஆகும் அப்படின்னு. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உனக்காக தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அப்பொழுது நீ பலப்பட்டு நீ கர்ப்பவதியாய் ஒரு குழந்தை பெறுவாய். அதே போல தான் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவியின் மூலமாய் அந்த வார்த்தை உனக்குள்ளே பலன் கொண்டு அது ஆம் என்றும் ஆமென் என்றும் உனக்குள்ளே நிறைவேறியதான் தீரும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவதி. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனே பாக்கியவதி. நீயும் நானும் விசுவாசிக்கணும் தேவ பிள்ளைகளை. கன்ஃபியூஸ் வேணா ஆகிடுது இல்லைங்களா? கன்வீன் ஆக முடியல. ஆண்டவரோடு கூட அதை நம்ப முடியாத சூழ்நிலை.
ஒரு ஒத்து போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே நிறைய நேரத்தில் விசுவாசிகள் இருக்கிறோம். நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை அது. தேவன் சொன்னால் அதை நிறைவேற்றுவார். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வாயின் வார்த்தை, ஒரு எழுத்து, ஒரு உறுப்பு ஒளியவே ஒளியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். அன்னைக்கு ஆலயத்தில் அழுது புலம்பினாள். அந்த விஷயமே என்னன்னு அந்த ஆசாரியனுக்கு தெரியல. ஆனாலும் அவளுக்கான ஒரு வார்த்தை அந்த ஆசாரியனுடைய இருதயத்தில் இருந்தது. தேவனால் எல்லாம் கூடும், நீ வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு அருளி செய்வார், நீ போ, அது சமாதானத்தோடே போன்னே சொல்லி அனுப்புகிறார். அப்படியே தான் ஆச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு அந்நாள் ஆண்டுடைய சமூகத்தில் கண்மீனாகிறதற்கு அந்த வார்த்தையோடு கூட அவள் ஒத்துப்போய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு எழுந்து போவதற்கு அது உண்மை உள்ள வார்த்தை என்று அவள் நம்பினாள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே தான் சோத்திர யோபுல ஒரு வசனம் சொல்லுது, நீ தேவனோடு பழகி அவரோடு கூட சமாதானமாக இரும் என்றே கட்டளையிடப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுவாமா. நீ தேவனிடத்தில் பழகிப்பார், நீ பைபிள் முழுவதும் படிச்சுப்பார். தேவன் தான் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். அவர் எதை சொன்னாரோ அதை கண்டிப்பாக செய்வார். ஆகவே சோத்திரம், நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் என்பதிலே ஆண்டவர் நம்மிடத்தில் உறுதியாக எதிர்பார்க்கிறார். பாருங்கள், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, அங்கே சவுல் இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரராகிய சாமுவேல் மூலம் அவனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவனால் கீழ்ப்படிய முடியல. அந்த வார்த்தையோடு கூட அவன் சமாதானம் பண்ணி கொள்ள முடியல. அதனால தான் அடிக்கடி என்ன செய்கிறான், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான், முரட்டாட்டம் பண்ணுகிறான். அதனால் என்ன செய்த, அவர் ராஜ்யபாரமே இழக்கும்படி சூழ்நிலை. அந்த வசனம் படிச்சிடலாமா? பாருங்கள், 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். சோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, படித்து சொல்கிறனே சவுலே, ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற? சவுலுக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் ரொம்ப போராட்டமாக இருக்கும், ரொம்ப போராட்டம். கர்த்தர் சொன்ன செய். சவுல், ராஜாவே, நான் சொன்ன கடவுளுடைய வார்த்தையை சொல்ல நீ கேளுப்பா, நீ ஏன் இப்படி முரட்டாட்டம் பண்ணுற அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்கிறார். திரும்ப திரும்ப அப்படியே செஞ்சுட்டு வந்ததுனால இப்போ என்ன செய்கிறாரு, இந்த கீழ்ப்படியாமை ரெண்டகம் பண்ணுதலுக்கும் பில்லிசூனிய பாவத்துக்கும் ஒப்பாயிருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனை பாவத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணித்தபடியினால் நீ ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் உன்னை இந்த தேசத்திலிருந்து அகற்றி போடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் பதறான், ஐயோ இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாரு. டபார்னு போய் ஆத்திரத்தில் பிடிக்கிறான். அவர் போக வேறத்துக்கு இவன் எட்டி பிடிச்ச முரட்டு பிடிக்கும். அவர் சால்வை 2 கிழிஞ்சு போச்சு, சால்வை 2 கிழிஞ்சு போயிடுச்சு. அப்போ இது இன்னொரு பாவம் ஆகி போச்சு, ஊழியக்கார மேலே கை வச்ச பாவம் ஆகி போச்சு. அப்போ இதே மாதிரி உன் ராஜ்யம் கிழிஞ்சே தான் போகணும், மறுபடியும் இன்னொரு அடையாளத்தையும் போட்டு போயிட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ தொடர்ந்து மேலும் மேலும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு புருஷன் தாவீதை இஸ்ரவேல் மேலே ராஜாவாய் கொண்டு வந்தார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் இந்த பூமியிலே ஆளுகை செய்யக்கூடிய அரசனாக இருக்க முடியும். ஆதாம் ஏவாளுக்கு என்ன ஆசீர்வாதம்? நீங்கள் பழுகுங்கள், நீங்கள் பெருகுங்கள், இந்த பூமியை ஆளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. யாரோ ஒருத்தன் ஆள்றான், அதை பார்த்து இல்லை. சோத்திரம், நீ தேவனோடு இணைந்து உன்னை சுற்றிலும் ஒரு ஆளுகை செய்து கொண்டே இரு. அல்லேலூயா சொல்லுமா? ஆமேன். அப்போ சோத்திரத்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் அப்படி நடந்தீங்கன்னா நீங்கள் இந்த 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் எடுங்க, 10ஆம் வசனத்தை வாசிடுங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஏன் வார்த்தையை மட்டும் கவனி. பூமியில் என்ன வேணால் நடக்கட்டும், என்ன வேணால் நடக்கட்டும் மகளே, மகனே, நீ என் வார்த்தையை மட்டும் காத்து கவனித்து நீ நடந்தீங்கன்னா
பூச்சக்கரம் முழுவதும் வரக்கூடிய எல்லா ஆபத்துகளுக்கும் நான் என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னை நான் தப்புவித்து காப்பாற்றுவேன். இது போதாதுங்களா நமக்கு? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இது போதாதா? பூமியில் என்ன வேணால் நடக்கட்டும் ஐயா, ஆனால் ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளாகிய உங்களையும் அவர் சொல்கிறார், உன்னையும் என்னையும் அவர் காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால தான் நம்ம ரொம்ப விசேஷித்தவர்கள். இந்த வார்த்தை வந்தபோது என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளத்திலே நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து விசுவாச வார்த்தையை மனசார வாயில் அறிக்கை செய்து கொண்டு நம்பிக்கையோடு ஜீவிப்பவன் தான் விசுவாசி. அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். அதனால தான் நீயும் நானும் வேறு பிரிக்கப்பட்ட ஜாதி, வேறு பிரிக்கப்பட்ட ஜாதி. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற இந்த பாக்கியம் இந்த கேட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒருத்தனுக்கும் கிடைக்கல. என்ன தெரியுமா? அவங்களுக்கு யாருக்குமே தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் உனக்கும் எனக்கும் தேவன் தன்னுடைய திரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லிருங்க. ஆமேன். சோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் தாவீது என்ன சொன்னார்? அவருடைய வார்த்தை 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 உங்களுடைய வார்த்தை கிடைத்த போது நான் அதை என்ன செய்த? ஆவலாய் உட்கொண்டேன். எடுத்து லபக்கு லபக்குன்னு முழுங்கிக்கணும். தாவீது இங்கே சொல்கிறாரு, சங்கீதம் 119:5 சொல்கிறாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், உம்முடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதான் எனக்கு வெளிச்சம். நான் யார் சொல்ல, யார் வாக்கையும் நம்பி இல்லை. நான் உங்கள் வாக்கை, உங்கள் வசனத்தை நான் நம்பி வாழ்கிறேன். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அதே சங்கீதம் 119:9, 10, 11 என்ன சொல்லுது? வாலிபனே, வாலிபன் தன் வழியை எதனால் செவைப்படுத்துவான்? எதனால் செவைப்படுத்துவான்? உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. எடுத்தாச்சா? படிச்சிடுறியா? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும். போதும். அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதை பொறுத்தவரை அவர் சொல்றாரு, உடைய வார்த்தை தான் எனக்கு மதுரம், அதுதான் எனக்கு ஜீவன். வார்த்தை தான், அதை நான் அதுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆவலாய் வாசிக்கிறேன், ஆவலாய் படிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் நியாயமானவைகள், சத்தியமானவைகள். பைபிளை பார்க்குறோம்ல, ஒவ்வொரு சாட்சிகளையும் நான் வாசிக்கும்போது இவைகளெல்லாம் உண்மையானவைகள், உண்மையானவைகள். இதன்படியே என்னுடைய வாழ்க்கையை தேவன் வழி நடத்த வல்லவர். அல்லேலூயா. நானும் விசுவாசிக்கிறேன் என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்பிக்கை வைத்து ஜீவித்தனால தான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். அவங்ககிட்ட என்ன செய்தார்? இந்த நாட்டை சவுல் கையிலிருந்து பிடுங்கி தாவீது கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் 12 கோத்திரமும் ஆளும் பிரபுவாக, ராஜாவாக ஒரு நாள் என்ன செய்தார்? தாவீது மாறினான். பாருங்க, வாலிபர்களை எச்சரிக்கிறது இந்த வசனம். வாலிபர்களுக்கு, பேதைகளான வாலிபர்கள், ஞானமற்ற வாலிபர்கள், விவேகமில்லாத வாலிபர்களுக்கு இந்த வேத வசனம் வழிகாட்டுதலாக இருக்குது. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. நேற்று ஒரு தம்பி குடிச்சிட்டு வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணவே விட மாட்டேங்கிறான். ரொம்ப கஷ்டமே. எங்கள் ஜோசப் வயசு அவனை விட கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் அவன். பசங்கள்லாம் பிடிச்சி வெளியே விட்றாங்க, அப்பவும் கேட்க மாட்டேங்கிறான். வந்து இந்த இடத்துல பொத்துன்னு உளுந்து படுத்துக்கிட்டான். ஏசப்பா அப்படின்னு கட்டுறான். பார்த்தா நல்லா ஜெபம் பண்ணுறதை பார்த்தா ஐயோ பாவமேன்னு இருக்குது. ஆனால் பண்ணுறதையெல்லாம் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகுது. போக மாட்டேங்கிறான். நடந்து இப்படி போகிறான். இங்கே இருக்கிற சேரெல்லாம் ஓடுது, அப்படி ஓடுது. அந்த மாதிரி நடக்க முடியல, தள்ளாடுறான். எப்படியோ கஷ்டப்பட்டு கீழே இறக்கி விட்டா அந்த கார்மெண்ட்ஸுக்குள்ளே பூந்துட்டான். அங்கே பூந்துட்டு அவங்க போட்டு அடிக்கிறாங்க. அடித்து வெளியே சொல்லி அங்கே துரத்துறாங்க. அவன் அங்கே போய் ஒரு கல் எடுத்துகிட்டு திரும்ப வரலான்னு யோசிக்கிறான். நாம் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு நாங்கள்லாம் கிளம்ப ஆரம்பித்தோம். அவனை அடக்க முடியல. என்ன செய்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த உலகம் 2 விதமான போதை சம்பவம். வாலிப பிள்ளைகள் அடிக்ட் ஆகிட்டாங்க. யார் காப்பாற்றுவா? விஜய் வந்த உடனே மதுபான கடைகள்லாம் அடைக்கப்படும், நல்லது தான். ஆனால் ஸ்தோத்திரம், ஒரு விஷயம் இருக்குது. ஒரு கவிஞர் பாடினார், திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடிக்கொண்டே தான் இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்கவே முடியாது. அதனால் ஸ்தோத்திரம்,
திருடன் திருந்தணும். நீதிமொழிகள் 23 அதில் எடுத்துக்க 26 28 வரைக்கும் ஒரு படுகொலி. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் சாதாரணமாக விழுந்து கிடக்கிற காரியம். 2 காரியத்தை நான் சொல்லிட்டு போகிறேன், சீக்கிரமாக படிங்க. நீதிமொழி 23 26 28 வரைக்கும். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. அவள் கொள்ளைக்காரனைப் போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். சரிங்களா? அப்போ சோத்துறாங்க சொல்லுது, வேசி ஆழமான படுகுழி. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அதே மாதிரி ஆண் வேசிகள் இருக்கிறாங்க, ஆண் விபச்சாரிய. வேசித்தனம்ங்கிறது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இருக்குது. அதை ஆண்களும் பெண்களும் எச்சரிக்கையாக இருங்க. வேசித்தனத்தின் ஆவி வனாந்தரத்திலே அவர்களை வஞ்சித்தது. ஆகவே அது லட்சம் பேர் விழுந்து சாக வேண்டி இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிப்பதற்கு அன்றைக்கு பீலேயாம் ஒரு தந்திரமான வழியை சொல்லிட்டு போயிட்டான் மீதியானியர் ராஜா கிட்ட. இஸ்ரவேலர்கள் இந்த விஷயத்தில் வீக்காக இருப்பானுங்க, நீ நம்ம மீதியானிய பெண்களை அனுப்பிவிடு, அவங்க போய் விபச்சாரம் பண்ணட்டும், அவங்கள கல்யாணம் பண்ணட்டும், குழந்தைய கல்யாணம் பண்ணி நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வரட்டும், விக்கிரக ஆராதனையில் பிள்ளைகளை பெக்கட்டும். அப்போ தேவனை விட்டு ஜனங்கள் திரும்பி வழி மாறி போகும்போது தேவன் படு கோபம் அடைவார். அந்த கோபத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனத்தை யாராலும் கெடுக்க முடியாது. அந்த ஜனம் புத்தி கெட்டு போச்சுன்னா அப்புறம் தேவனே கைவிட்டுருவார். அடி வாங்குவாங்க பாரு, நீ அப்படி பண்ணி விட்டுரு அப்படின்னு. அதான் பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கொடுத்த ஆலோசனை. தந்திரம் 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 தான். பிசாசுகிட்டு இருக்கிறதெல்லாம் தந்திரம். நேரடியாக ஒருத்தர் சண்டைக்கு வந்தான்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு பார்க்கலாம். முதுகில் குத்துறதுக்கு வரான நமக்கு தெரியாமல் ஒருத்தன் வரானா நம்ம என்ன செய்ய முடியும்? அதான் அருமையான தேவப்பிள்ளையே, உன் பக்கத்தில் அக்கத்தில் யாரையுமே நம்ப முடியல. பிசாசு தந்திரக்காரனாக இருக்கிறான். வேதம் சொல்கிறது, பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்களாய் அல்லவே என்று சொல்கிறார். கண்டிப்பாக நீ அவங்களுடைய தந்திரத்தை புரிஞ்சு வச்சுக்கோ. வேசி ஆழமான கிணறு, அவள் கைகள் கயிறு, அவளுடைய வீடு மரணக்குழி. அநேகரை அவள் விழுங்கி இருக்கிறாள். போன காலி, நீயும் செத்துருவ. அருமையான பிள்ளைகளே, ஆண்களே பெண்களே, இந்த விபச்சார ஆவிக்கு நீங்கள் தப்பிக்கொள்ளணும். அது ஒன்று. ஆண்டவர் அதுக்கு தப்பி நடக்க நமக்கு சொல்லித்தரார். அதுக்கு அடுத்து 29 35 வரைக்கும் வாசிமா. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்தவருணமாயிருந்து பாத்திரத்தின் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்தீர்களை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். ஆகவே என் அன்பு மகனே, நீ விழித்துக்கொள். தேவனுடைய வார்த்தை வருகிறது. இந்த 2 ஆபத்துக்கு நீ உன்னை தப்பி நடந்துக்கோ. வாலிபனை, வாலிப பிள்ளைகளை. இன்றைக்கி வயசானவங்க கூட இதில் விழுந்திருக்கிறாங்க நிறைய பேர். எல்லாருக்கும் தான் கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, யாருக்கு சண்டை, யாருக்கு துக்கம், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள்? இந்த 2 இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான். வேசியின் வீட்டில் கிடக்கிறவன் பொண்டாட்டி பிள்ளைகளை போட்டு அடிக்கிறான், சாத்துறான். சாராயத்தில் மதிமங்கி போனவன் தன் வீட்டில் பிள்ளைகளை, தன் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான். ஐயோ, இவன் செத்து போனால் பரவாயில்லையே அப்படி நினைக்கிற அளவுக்கு ஆயிடுது. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபனே, வாலிப பெண்ணே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன்னுடைய
வாலிப நாட்கள் உன் இருதயம் உன்னை ஆக்கட்டும். உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் வழியிலும் நட. ஆனால் ஒரு விஷயம், எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீ பண்ணுற எல்லாம் ஒரு நாள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருப்பார். அன்னைக்கு இந்த வசனமெல்லாம் முன்னாடி வரும். நான் வேண்டான்னு சொன்னனே மகளே, அடித்து சொன்னனே, என் ஊழியக்காரனை வச்சு சொன்னனே, கெஞ்சி சொன்னனே, காரணமில்லாத காயங்கள், அடிகள், வேதனைகள், உன் குடும்பத்தை பாழாக்குகிற அந்த தொந்தரவு உனக்கு வேண்டாம், நீ நல்லா இருன்னு சொன்னனே, நீ கேட்டையா? மனம் திரும்புங்கள் தேவ பிள்ளைகளே. நம்மை வழி நடத்துவதற்கு தேவனுடைய வார்த்தை ஒன்று மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இந்த உலகம் முழுவதிலும் ஒரு மனுஷன் கையில் கூட இல்லாத ஒன்று தேவனுடைய வார்த்தை நம்ம கையில் வந்திருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆழ்வலாய் எடுத்து இந்த பைபிளை படிக்கும் போது அவ்வளோ அழகான புத்திமதிகள் சொல்லப்பட்டிருப்பதை பார்த்தேன். ஐயோ, எங்கள் வாத்தியார் அதை சொல்லித்தரலையே, எங்கள் டாக்டர் நான் சுகமாக இருக்கிறதுக்கு இவ்வளோ அழகான வார்த்தைகளை சொல்லவில்லையே, எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இதை சொல்லித்தரலையே, எங்கள் வக்கீல் சொல்லலையே, எங்கள் நீதிபதி சொல்லலை, எங்கள் நாட்டில் இருக்கிற யாருமே சொல்லாததை என் ஆண்டவர் படித்து சொல்லி கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் அப்படியே நெஞ்சில் ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையின்படி நடந்தால் நீயும் உன் குடும்பமும் உன் வாழ்க்கையும் சுகமாக இருக்கும் தேவ பிள்ளைகளை. வார்த்தை தான் முக்கியம், வார்த்தை தான். அதனால தான் என்ன சொன்னார் யோவான் புஸ்தகத்தில் சொல்லிக்கிறாரு, உங்களை தேவர்கள் என்று சொன்னேன். ஏன் சொன்னேன்? என்னுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நீங்கள் தேவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. வேற யாருக்கும் சொல்லலை. என் வார்த்தையை எவன் பெற்றுக்கொண்டிருக்கிறானோ, என் வார்த்தையின்படி நடக்க வந்திருக்கிற உத்தம மார்க்கன் எவனோ அவனெல்லாம் தேவர்கள். நீங்கள் கடவுள்கள், நீங்கள் கடவுளுக்கு சமானம். நீங்கள் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிறாய். அதனால தான் நீங்கள் கடவுள் என்னது, இந்த உலகத்தை ஆள தகுதி உள்ளவர்கள். அதனால தான் சொன்னார். அதனால தான் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? புது சிருஷ்டிகள். அல்லேலூயா சொல்லுங்க. புது சிருஷ்டிகள். எவ்வளோ அழகான வார்த்தை தெரியுமா? நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் தேவ பிள்ளைகளே. நிறைய பேர் இதை ஏற்றுக்கொள்றது இல்லை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17 2 வசனத்தை படிங்க. நான் இப்போ முடிக்கலாம், சீக்கிரம் முடிச்சிடுறேன். இந்த ஒரு வசனம் மட்டும்தான் கடைசியாக. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. நீங்கள் ஒருவருக்கு பார்த்தா கூட நீங்கள் மாம்சத்தின்படி பார்க்காதீங்க. நீங்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறந்த குழந்தைகள், புது சிருஷ்டிகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். புதுசாக உங்களை படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆதியாகமம் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கிறோம். மனுஷனை நாம் உருவாக்குவோம், நம்மை போலவே உருவாக்குவோம் என்று அவர்களை ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டித்தார். அன்றைக்கு ஒரு புது சிருஷ்டி உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் அவங்க பாவம் செய்த பொழுது அவங்க வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தைகள் எல்லாம் அசுத்தமான சிருஷ்டிகள், பாழான குழந்தைகளாக பிறந்துருச்சு, பாலக்கொட்டைகளாக பிறந்து போச்சு. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆகவே சோத்திரம். ஆதியிலே ஆண்டவர் படைத்த ஆதாம் ஏவாள் புது சிருஷ்டி. அவர்கள் பாவம் செய்து கெட்ட பிறகு அவர்கள் எல்லாம் பாழான பதறுகளாய் போய்விட்டார்கள். ஆகவே மீண்டும் மனிதனுக்குள்ளே புது சிருஷ்டி உருவாக வேண்டும். புது சிருஷ்டிகளாய் அவர்கள் மாற வேண்டும். யார் மாற்றுவா? யார் சிருஷ்டித்தாங்களோ அவங்க தான் மாற்ற முடியும். யார் சிருஷ்டித்தா? அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். ஆகவே தான் தேவன் மனிதனை புதுசாக சிருஷ்டிக்கத்தான் பூமியில் இறங்கி வந்தார். இன்றைக்கி எங்கே மாறிட்டோம்? அதே பால் தான், அதே சட்டை பேண்ட்டு தான் போட்டு அதே ஆள் தான் இருக்கிற, கலரு எதுவுமே மாறல. அப்போ எங்கே மாறிடுச்சு? ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்தில் மாற்றம். இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குது என்று சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் எங்கே வந்திருக்கிறது என்றால், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளும் மாற்றம் வந்திருக்கு. ஒவ்வொரு இருதயமும் புதுசாக சிருஷ்டிக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்து என்னும் புதிய மனுஷன் உங்களுக்குள்ளே உருவாகி இருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல.
நீங்கள் உலகத்தார் அல்ல. உலகத்தில் இருக்கிற மாதிரி நீ கிடையாது. ஆள் உருவமாக ஒன்றா இருக்கலாம், அவங்க கூட நடந்தால் எல்லாமே ஒன்றா இருக்கலாம். ஆனால் இருதயத்தில் நீங்கள் வேற ஆள். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இருதயத்தில் என்ன வேற, உன்னை என்ன மாற்றி வச்சிருக்குதுன்னா சோத்திர உனக்குள்ள இருதயத்தில் தேவ வார்த்தை வந்திருக்குது. வார்த்தை தான் உன்னை ஞானசானம் எடுக்க வச்சுது. வார்த்தை தான் உன்னை ரட்சித்தது. தேவனுடைய வார்த்தையை ஏற்று பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஞானசானம் எடுத்து தேவ சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்கள் இருதயம் தேவ ஆலயமாக இருக்குது. அங்கே தேவன் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் உங்கள் ஜெபமெல்லாம் மாறணும். பைபிளில் சொல்லியிருக்குது, நீங்கள் என்னவா இருக்கிறது புது சிருஷ்டிகள்னு அறிக்கை பண்ண பழகிக்கிங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஜெபம் இப்படி சொல்லி கொடுத்தோம். ஆண்டவரே, நான் குப்பை, நான் ஒரு அழுக்கு, நான் ஒரு கந்தை அப்படின்னு சொல்லுன்னு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா? அனாதை, ஒன்றும் இல்லாதவன், தகுதி இல்லாதவன், தூசு, புழு, செத்த நாய், தெல்லுப்பூச்சி, இப்படியெல்லாம் சாம்பல், தூள் அப்படி சொல்லி இதெல்லாம் பைபிள்றதே பொறுக்கி எடுக்கலாம். இப்படியே சொல்லி ஜெபிக்கலாம். ஆனால் எப்போ நீங்களும் நானும் புது சிருஷ்டிகளாய் மாறினோமோ இப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் ஒரு புது சிருஷ்டி, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய குமாரன், நான் இயேசுவின் சிநேகிதன், நான் ஞானவான், நான் விசுவாசி, நான் ஐஸ்வர்யவான், நான் ஆரோக்கியவான், நான் ஜெயவான், நான் பரலோக குடிமகன், நான் தேவனுடைய ஆலயம், நான் சத்துருவின் கையினின்று முற்றிலுமாய் மீட்கப்பட்டவன், நான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால் நித்திய ஜீவனை உடையவன். அல்லேலூயா. இப்போ எல்லாமே மாறி போச்சு. கிறிஸ்துவுக்குள்ளே நீ யாராக இருக்கிறாய் என்பதை நீ என்ன செய்யணும்? கண்டுபிடி. அதுதான் உனக்கு சர்ச்சு. அடுத்த வாரத்தில் இதை பற்றி நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். ஆகவே சோத்திர ஒவ்வொரு வசனமும் நீ படிக்கணும். நான் பாருங்க, இந்த ஒவ்வொரு வசனத்தையும் நான் ஆயத்தம் பண்ணி இந்த நோட்டில் ராத்திரி மகளே எனக்கு அதுதான் வேலை. நிறைய எழுதி வச்சுட்டு இருக்கிறேன். எல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் என்னை யார் என்று, என் வேதம் என்ன சொல்லுகிறது, என்னை பற்றி தேவன் என்ன சொல்லுகிறார், நான் அதை மட்டும்தான் நம்புகிறேன். அதை மட்டும்தான் நான் பேசும்படி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நான் புது சிருஷ்டி. அல்லேலூயா சொல்லுவோமா? அதில் சொல்லிக்குது, பழையன எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. எல்லாம் புதுசாயிருச்சு. இருதயம் எல்லாமே புதுசு. இதை என்ன செய்யணும்? நாம் தான் பழகணும். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு புது சிருஷ்டி என்று இந்த வசனம் 2 கொரிந்தியர் 5:17 படி பழையன எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நான் புது சிருஷ்டி. ஏன் புது சிருஷ்டி? கிறிஸ்து இயேசு என் உள்ளத்தில் வந்து என்ன செஞ்சிட்டாரு? என் இருதயத்தை ஆளுகை செய்கிறார். பழைய இருதயத்தை எடுத்து வெளியே போட்டுட்டு பாவம் இல்லாத ஒரு புது சிருஷ்டி இயேசு என் உள்ளத்திலே வந்திருக்கிறார். அங்கிருந்து என்னை ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கிருந்து என்னை ஆளுகை செய்கிறார். ஆகவே இந்த உலகத்தை இயேசுவை கொண்டு நான் ஆளுகை செய்வேன். அதுக்காக தேவனை கொடுத்திருக்கிற தேவ வசனத்தை எல்லாம் நான் கை கொள்ளுவேன். வசனத்துக்கு கீழ்ப்படிவேன். முரட்டாட்டம் பண்ண மாட்டேன், கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. சோத்திரம். கவனிப்போமா? அடுத்த வாரம் பார்க்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? சோத்திரம் சோத்திரம். ஜெபம் பண்ணிடலாம். அப்படியே கண்களை மூடுங்க. ஆமீன். அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம். இவ்வளோ நேரம் கேட்டீங்க, கொஞ்ச நேரம் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஒப்பு கொடுங்க. அன்னாள் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி பாரத்தை எல்லாம் அறிக்கை செய்தாள். அன்னாள் தேவனுடைய வார்த்தையை நம்பி போனாள். தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்பி போனாள். மறுபடிய பிள்ளைத்தாச்சாக்கி மகிழ பண்ணுகிறவர் அங்கே இருக்கிறார், நான் அங்கே போகிறேன்னு வந்துட்டான். சோத்திரம். போ, உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குழந்தையை பெறுவாய் என்று வாக்குகள் இருக்குது. ஆனால் ஆசாரியன் அன்னைக்கு சொன்னான், மகளே, நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஆகட்டும். அதே மாதிரியே அன்னால் நம்பி போய் கவலை இல்லாமல் வசனத்தையோடு வாழ்ந்தாள். அப்படியே அவள் குழந்தையை பெற்றுக்கொண்டாள். எவ்வளோ பேர் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் அப்படி நம்ப போகிறீங்க. மரியாள் அப்படி நம்புனா, ஐயா நீங்கள் சொல்கிறீங்க நம்ப முடியாதே, எனக்கு புருஷன் இல்லையே, ஆனால் பரிசுத்த ஆவி வரும் மரியாளே, உன்னதமானுடைய பலன் வரும் மரியாளே, உன்னிடத்தில் பரிசுத்தமானது பிறக்கும் மரியாளே, தேவனால் கூடாது ஒன்றுமில்லை மரியாளே. மரியாள் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றாள். தாவீது தேவனுடைய வார்த்தையிலே சமாதானம் பெற்றான். ஒவ்வொரு வாலிபனும் வாலிப பிள்ளைகளும் கன்னிகைகளும் கர்த்தரிடத்திலே சமாதானம் பெறும்படி தேவ வார்த்தைக்குள் வாருங்கள். தேவ பிள்ளைகளே,
தேவ வார்த்தைக்குள் வாங்க. தேவனுடைய வார்த்தையெல்லாம் அதெல்லாம் ஜீவனும் ஆவியும் ஜீவனுமாக இருக்குது. வல்லமையுள்ள வார்த்தை. இந்த உலகத்தில் நமக்கு தீபம், நம் கால்களுக்கு தீபம், நம் பாதைக்கு வெளிச்சம் வசனம்தான். அதே மாதிரி சோத்திரம், நம்ம எல்லாம் புது சிருஷ்டிகள். இந்த எண்ணம் நமக்குள்ளே எப்பவுமே இருக்கணும். வெளியில் ஒரு மாற்றத்தும் இல்லாமல் இருக்கலாம். என் இருதயம் மாறி இருக்குது. என் இருதயத்தில் இயேசு இருக்கிறார். உலகத்தில் இருப்பவர்களும் எனக்குள் இருப்பவர் பெரியவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். தேவனுடைய ஆவி என்னிலே வாசமாக இருக்கிறார். நான் தேவனுடைய ஆவியை நான் கெடுக்க மாட்டேன். தேவனுடைய வல்லமையில் வாழப்போகிறேன். அவருடைய வார்த்தை கேட்டபடி என் வாழ்க்கை அமையப் போகிறது. தேவனுடைய வார்த்தை, எல்லா வார்த்தையும் நான் விசுவாசித்து நடக்கப் போகிறேன். ஒப்பு கொடுப்பீங்களா? தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் யாருன்னு தெரியாமையே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனே, எத்தனை கலக்கம், எத்தனை துக்கம், கவலை. நான் அப்படி இல்லைப்பா. நான் அசாதாரணமான சக்தி படைத்த நான் ஒரு புது சிருஷ்டி. இனிமே உடைய வார்த்தையை நம்பி என் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளப் போகிறேன். இன்னைக்கு நான் ஒரு புது தீர்மானத்தை எடுக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி வாழப்போகிறேன். உடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன். உடைய வார்த்தையை நான் முத்தமிடுகிறேன். உன் வார்த்தையை என் நெஞ்சிலே அணைத்துக் கொள்கிறேன். என் உடல் பொருள் ஆவி முழுவதும், என் உடல் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தேவனுடைய வார்த்தை தான் சொல்லும். தேவனுடைய வார்த்தை வார்த்தை வார்த்தை. மையப்படுத்துவீங்களா? பரலோக பிதாவே, நன்றி. இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய வார்த்தையின்படி நடக்க உத்தம மார்க்கத்தாராய் விளங்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் பாதைக்கு தீபம், எங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கிற உடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு உடைய வார்த்தையிலே நாங்கள் வாழட்டும். தொடர்ந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள் பாப்பா. ஆமென். எல்லோரும் உட்காருங்க.